கேலி சித்திரம் வெளியிட்டதுக்காக நாம் தமிழர் கட்சி தொழிற்பாத்திர நிர்வாகியை கைது செஞ்சிருக்காங்க. கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா? கட்சி ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படும்? வழக்கு நடத்தி பிணையில் எடுப்போம். கட்சி ரீதியா நடவடிக்கை எடுப்போம். ஆட்சியை கைப்பற்றினோட இவங்க எல்லாம் தூக்கி இதே மாதிரி போடும், ராவா தூக்கி போடும். நீங்க சொல்லுங்க, எங்க பிள்ளைகள் அது கேட்டான், கேள்வி கேட்டான், ஒரு சின்ன சுட்டு செய்தியில ஒரு பதிவை போட்டான், நீ தூக்குற. உன்னுடைய வாடகை வாய்கள் இருக்குல்ல, உன்னுடைய அல்லக்கை கூலிகள், எங்களை எல்லாம் பேசுறது நீ கேட்கறியா இல்ல காதுல பஞ்ச வச்சுட்டு படுக்கிறியா? என்னென்ன பேச்சு, எவ்வளவு இழிவு! அவங்க எல்லாம் உண்மையிலேயே ஆத்தாளப்பம் பெத்தானா தவிட்டுக்கு வாங்கினான்னு தெரியல. அக்கா தங்கச்சியோட பிறந்து குடும்பம் இருக்கா, அவன் யாரு பாக்குறான்னு தெரியல. அவன் வீட்டுல எல்லாம் என்ன பேச்சு, அதையெல்லாம் அப்படி சகித்துக்கிற நீ? நாங்க வழக்கு கொடுத்தாலும் எடுக்கிறது இல்ல, அவங்க மேல எந்த நடவடிக்கை இல்ல. தம்பி, திரும்ப திரும்ப ஒன்னதான உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புறேன். நானும் இல்ல, எங்க தாத்தா பாடினதை திரும்பி பாடுறேன். வலியோர் சிலர் எளியோ தம்மை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா. அந்த நினைவுல திமிர்ல ஆடாதீங்க. கீழே இருக்கிறவன் மேல வருவான், மேல இருக்கிறவன் கீழே வருவான். வீதியில் நின்று கத்துற ஒருத்தன் நான் அதிகாரத்துக்கு வருவேன், அதிகாரத்துக்கு ஒரு நாள் நீ வீதிக்கு வருவேன். அது நடக்குதா இல்லையான்னு பாரு, நடக்குதா இல்லையான்னு பாரு.